இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாக்லேட் மார்பிள் கேக். எப்படி நம்ம வீட்லேயே குக்கர் யூஸ் பண்ணிவிட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்பவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ரொம்பவே சாஃப்டாகவும் வந்திருக்கு. இதுக்கு வந்து நம்ம பீட்டர் எல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு பெரிய சைஸ் ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அரை கப் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்ததாக அரை கப் வந்து பால் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 4 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை வேணாம்னு நினைக்கிறவங்க முட்டைக்கு பதிலாக தயிர் இருந்துச்சுன்னா தயிரும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இதை வந்து ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக மாவு ரெடி பண்ணிடலாம். 2 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சலிச்சுக்கலாம். சலிச்சு வச்சுருந்த மாவை எடுத்துட்டு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது மிச்சம் இருக்கிறதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தனியாக ஒரு கப்பில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மாவு எல்லாத்தையும் நம்ம கேக் ட்ரேயில் மாற்றிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக நம்ம வந்து ஒயிட் பேட்டர் சேர்த்துடணும். அதுக்கடுத்ததாக 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் பேட்டர் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே இப்போ மறுபடியும் நம்ம ஒயிட் பேட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் பேட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம மொத்தமாக இதே மாதிரியே சேர்த்துடணும். சேர்த்து முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு அப்படி இல்லைன்னா ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம ஜிக்ஸாக் லைன் போட்டுக்கலாம். இப்போ லைன் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்த குக்கரில் வந்து கேக் பேட்டர் வச்சிடணும். லோ ஃப்ளேமில் ஒரு 50 மினிட்ஸ் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம வந்து கேக் வெளியில் எடுத்துடலாம். நல்லா ஸ்பாஞ்சியாகவும் வந்திருக்கு, சாஃப்டாகவும் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்பவே சாஃப்டான சாக்லேட் மார்பிள் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது வீட்லேயே நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிட்டோம். பீட்டர், ஓவன் இல்லாமல் குக்கர் யூஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியான சாக்லேட் மார்பிள் கேக் செஞ்சாச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை இன்னும் ப்ரெஸ் பண்ணாதவங்க ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Okay friends, thanks for watching.